Hello friends, welcome to TNPSC Stars channel. இந்த வீடியோவில் நம்ம 2021 நடந்த ட்ரஸ்ட் எக்ஸாமோட SAT பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் சோஷியல் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் எல்லாத்தையுமே போடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி உங்களுக்கு ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் ட்ரஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ப்ரிப்பேர் பண்ணதை டெஸ்ட் பண்ணுற மாதிரி, அதாவது இப்போது இந்த கொஷின் பேப்பரை ஃபுல்லாக பார்த்துருவோம், சயின்ஸ் அண்ட் சோஷியல் பார்ட் ரெண்டுமே. ஸோ இதில் எவ்வளோ கொஷின்ஸ் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் எக்ஸாமில் போயிட்டு எழுதும் போது எவ்வளோ உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிய வரும். அதாவது எக்ஸாம் எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு மாஸ்டர் காப்பி ஒன்று போடுறேன். ட்ரஸ்ட் எக்ஸாமோட மாஸ்டர் காப்பி ஒன்று இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ சயின்ஸ் இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணிட்டு போகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய ஷார்ட்கட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும். மெயினாக ஆப்ஷன்ஸ் எலிமினேஷன் மெத்தட், அது யூஸ் பண்ணிங்கன்னா தான் ஒர்க் ஆகும். அதாவது இப்போ 4 ஆப்ஷன் இருக்குன்னா 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா 4வது ஆப்ஷனை என்னால் கேன்சல் பண்ண முடியும். ஓகேவா? அந்த மாதிரி தான். ஸோ இந்த சயின்ஸ் அண்ட் சோஷியல் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி அதை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங். ஆட்டோமொபைல், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், சைக்கிள், ரோட் ரோலர் அப்படின்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இங்கே இருக்க ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஆப்ஷனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? இங்கே ஃபர்ஸ்ட் ஏ அப்படிங்கிறதுல 2 and 4 அப்படிங்கிறது இங்கே இருக்குது, 3 அப்படிங்கிறது இந்த 2 இடத்துல இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன தெளிவாக சொல்ல முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனும் கண்டிப்பாக ஆன்சரில் வராது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நியர்லி 85% ஆஃப் தி கொஷின்ஸ் இதே லாஜிக்கில் தான் வரும். அதாவது 2 ஆப்ஷனுக்கு ஒரே மாதிரியான ஆன்சர், ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு மீதி இருக்க 2 ஆப்ஷன் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 2 ஆப்ஷனில் தான் ஏதோ ஒன்று உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பியை கண்டுபிடிங்க. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை எது கூட நான் ரிலேட் பண்ணுவேன்னா டார்சில், இது கூட நான் ரிலேட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ பிக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ 26 ஃபோர்த் ஆப்ஷன். அவ்வளோதான், நம்ம ஈஸியாக சொல்ல முடியுது. ஓகேவா? அவ்வளோதான், இப்படி தான் சொல்லணும். ஸோ பார்த்தோன்னே உங்களால் பாதி இது கெஸ் பண்ணிடவே முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், comb rubbed with hair gains dash from the hair. comb rubbed with hair gains electrons from the hair. Next, assertion reason இருக்கு. magnets can be diamagnetized by heating at high temperature. So magnets can be diamagnetized by heating at higher temperature அப்படிங்கிறாங்க. இது கரெக்டு. நெக்ஸ்ட் ரீசன் பாருங்கள், ஃப்ரீலி சஸ்பெண்டட் பார் மேக்னெட் ஆல்வேஸ் அலைன்ஸ் இட் செல்ஃப் இன் ஜியாகிரபிக் நார்த் சவுத் டைரக்ஷன். இதுவும் கரெக்டு. ஸோ ஏ அண்ட் பி போத் ஏ அப்புறம் ஆர் ரெண்டுமே கரெக்டு. பட் ஆர் வந்துட்டு ஏவோட ரீசன் கிடையாது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் 29, பிக் தி ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், பேலோட் சிஸ்டம், கம்பஷன் சிஸ்டம், ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பஷன் சிஸ்டம். லைட் என்டர்ஸ் ஆர் ஐ த்ரூ, லைட் என்டர்ஸ் ஆர் ஐ த்ரூ கார்னியா. தேர்ட் ஆப்ஷன். டெம்பரேச்சர் ஆஃப் அ மெட்டல் பால் இஸ் 303 Kelvin அப்படின்னு கொடுத்துருக்காங்க. when an energy of 4500 joules is supplied, its temperature is raised to 313 Kelvin. calculates its heat capacity அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது Q is equal to M/S delta T அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, எனர்ஜி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ எம்எஸ்க்கு பதிலாக நீங்கள் C delta Tன்னு போடலாம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி தானே. ஓகேவா? C delta T. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்துட்டு டெல்டா T அப்படின்னா 313 - 303 அப்படின்னு நான் போடுறேன். அப்படின்னா எனக்கு 10 Kelvin அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ Q வந்துட்டு எனக்கு 4500 அப்படின்னு கொடுத்துறாங்க. சியை நான் கண்டுபிடிக்கணும். இன்டூ 10 அப்படின்னு நீங்கள் போடுறேன்.
ஸோ இங்கே இருக்க ஜீரோவும் கேன்சல் ஆகுது. ஸோ C is equal to 450 அப்படிங்கிறது வருது. ஸோ ஆப்ஷன் 2 தான் என்னோட ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 32 பாருங்க. சவுண்ட் வித் ஃப்ரீக்வன்சி பிலோ டேஷ் இஸ் கால்டு இன்ஃப்ராசோனிக். ஸோ இந்த இடத்துலையும் பாருங்களேன். ஸோ இந்த 32லையும் பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு இன்ஃப்ராசானிக் சவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஃப்ராசானிக் அப்படிங்கிறது கம்மியாக, நம்ம கேட்குறத விட கம்மியான கெப்பாசிட்டியில் இருக்கிறது இன்ஃப்ராசானிக். ஸோ 20 Hz அப்படிங்கிறது நம்மளால் கேட்கவே முடியாது. ஓகேவா? ஸோ அது அடுத்தது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அல்ட்ராசானிக்னா 20,000 Hzக்கு மேலேயும் நம்மளால் கேட்க முடியாது, நம்ம காது வெடிச்சிரும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் 33 பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ராக்கெட் அப்படிங்கிறது நியூட்டன்ஸ் தேர்ட் லா. விச் ஒன் இஸ் ரிலேட்டட் டு 34 விச் ஒன் இஸ் ரிலேட்டட் டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் நான் மெட்டல்ஸ். ஸோ கொடுத்துருக்கிறதுல எது நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் மெலபிள். ஓகேவா? அடுத்தது 35 பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் தான் இருக்குது. இங்கேயும் பாருங்கள், நம்மளுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஏ அப்படிங்கிறது சேமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ஏ அப்படிங்கிறது சேமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கேன்சல் பண்ணுறேன், ஃபோர்த் ஆப்ஷனையும் கேன்சல் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே ஏ அண்ட் டி ரெண்டுத்துக்குமே சேமாக தான் இருக்குது. அடுத்தது பியை மட்டும் நான் இப்போ கண்டுபிடிச்சா போதும். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுனா என்னது? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது காஸ்டிக் பொட்டாஷ். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். அவ்வளோதான். மேட்ச் த ஃபாலோயிங் இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேவா? when excess amount of CO2 is passed through lime water, when excess amount of CO2 is passed through lime water, we get என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் CaHCO3 twice. ஓகேவா? நெக்ஸ்ட் 37 பாருங்க. assertion and reasoning. burning fossil fuels liberates SO2 and acidic pollutant அப்படிங்கிறாங்க. ஸோ burning of fossil fuel இதனால SO2 வந்துட்டு வெளியே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள் ரீசனில் வந்துட்டு நம்மளுக்கு ஏர் பொல்யூஷன் கேன் பி ப்ரிவெண்டட் பை நியூட்ரலைசிங் SO2 வித் பவுடர்டு லைம் ஆர் லைம்ஸ்டோன் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு கரெக்டு தான். பட் ஃபர்ஸ்ட் அசர்ஷனுக்கு கரெக்டான ரீசன் இது கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபைண்ட் த இன்கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. டெம்பரரி ஹார்ட்னஸ் கார்பனேட் பைகார்பனேட் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் குளோரைட் அண்ட் சல்ஃபேட் சால்ட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம், இதுவும் கரெக்டு தான். சாஃப்ட் வாட்டர் டிசால்வ் சால்ட் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் தப்பு. நம்மளோட ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் எது ஆட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் தான். ஓகேவா? பிகாஸ் மீதி எல்லாம் வீக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் இருக்கிறதுல இங்கே. நெக்ஸ்ட் 40th ஒன்று பாருங்கள். யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி வந்துட்டு ஜூல் பர் கேஜி. ஓகேவா? 41 பாருங்கள். என்சைம் ப்ரெசன்ட் இன் ஆப்பிள் செல்ஸ். ஆப்பிள் செல்லில் எந்த என்சைம் ப்ரெசன்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க? அமிலேஸ். நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இந்த இடத்துலையும் 42. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு பாருங்கள், இது ரெண்டும் சேமாக இருக்குது, இது ரெண்டும் சேமாக இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கண்டுபிடிக்கிறோம், நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் கண்டுபிடிக்கிறோம். இப்படி கண்டுபிடிச்சோம்னாலே நம்மளுக்கு போதும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கண்டுபிடிக்கணும். பேராமீசியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேராமீசியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு சிலியா அப்படிங்கிறதோட மேட்ச் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா பி தேர்டு கொடுத்துருக்காங்க, அதே போல தான் எக்லினா அப்படிங்கிறது ஃப்ளாகெலா அப்படிங்கிறதோட மேட்ச் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு இது. 43 dash that lives in the human body, human intestine helps in digestion of food. ஸோ ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டமில் எது இருக்குது அந்த அது நம்ம டைஜஷன் ஆஃப் ஃபுட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஈகோலி. ஓகேவா? நெக்ஸ்ட்
44 பாருங்க, 44 ஃபங்கஸ் aspergillosis is used to produce dash. இதை வந்துட்டு நம்ம எதை ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்துட்டு நம்ம விட்டமின் B2 ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. அடுத்தது 45 பாருங்கள், 45ம் அதே போல் ஒரு மேட்ச் தான். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம செகண்ட் ஆப்ஷன் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்பவே இதுவாக இருக்கும். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன், ஓகே, செகண்ட் ஆப்ஷனும் ஃபர்ஸ்ட் ஒன்னோட அதே காம்பினேஷனில் இருக்குது. இங்கே வந்துட்டு 3 3ன்னு ரெண்டுத்துக்கும் இருக்குது, இங்கே வந்துட்டு 4 4ன்னு ரெண்டுத்துக்கும் இருக்குது. செகண்ட் ஆப்ஷன்லேயும் பாருங்கள், இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ சி பாருங்கள், சியை கண்டுபிடிக்கும் போது நம்மளால் ஒன்று எலிமினேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ சியை கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். ப்ரௌன் ஆல்கே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரௌன் ஆல்கே அப்படிங்கிறது எதோட ரிலேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இதோட ரிலேட் ஆகுது. ஓகேவா? ஸோ சிக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு இதில் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது சிக்கு. அப்போ நான் இதை ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ அடுத்தது ஏவை கண்டுபிடிக்கணும், இல்லைனா பியை கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சா போதும், எனக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் பியை கண்டுபிடிக்கிறேன். க்ரீன் ஆல்கே. க்ரீன் ஆல்கே அப்படிங்கிறதுக்கு எது மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? ஓகே. ஸோ நம்மளோட ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். 45க்கு தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 46 பாருங்க, பிக் அவுட் த இன்கரெக்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன், த மெயின் ரோல் ஆஃப் பியூப்பிள் இஸ் டு ரிஃப்ராக்ட் த லைட் தட் என்டர்ஸ் இன்டு த ஐ. தப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் 47, ப்ளூரா இஸ் டேஷ். இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்துட்டு த ப்ரொடெக்டிவ் கவரிங் ஆஃப் த லங்ஸ். 48 பாருங்க, டேஷ் இஸ் நோன் ஆஸ் த டயாத்ரோசிஸ் ஜாயிண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எது வந்துட்டு டயாத்ரோசிஸ் ஜாயிண்ட் அப்படின்னா ஸ்வைனோவியல் ஜாயிண்ட். 49, azadricatin is obtained from dash. Azadricatin is obtained from neem. 50th one பாருங்க, dash is responsible for coordinating agricultural education and research in India. ICAR. ஓகேவா? ஓகே. ஸோ இதோட சயின்ஸ் முடிஞ்சது. இப்போ சோஷியல் பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் பேர் ஆர் பேர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் எது தப்பானது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் சி மட்டும்தான் தப்பாக இருக்குது. ஓகேவா? மீதி எல்லாமே கரெக்டாக இருக்குது, சியை தவிர. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் 52 பாருங்கள், பிக் தி ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் யார் ஆடாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் கால்பர்ட் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் ஆடாக இருக்குது. ஓகேவா? அடுத்தது 53 பாருங்கள், அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் த குரோனலாஜிக்கல் ஆர்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கதா ஆர்டர் வைஸ் தான் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஃபர்ஸ்ட் எது வரும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துலையும் மேட்ச் த ஃபாலோயிங்கில் யூஸ் பண்ணுற அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது சி மட்டும் ஃபர்ஸ்ட் இதில் 2 ஆப்ஷனில் ஒரே இதாக இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷனையும் ஃபோர்த் ஆப்ஷனையும் நான் கேன்சல் பண்ணுறேன். ஏன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏதாவது ஒரு 2 ஆப்ஷன் ஸ்டார்டிங்கில் சேமாக இருந்துச்சு, இல்லைனா எண்டிங்கில் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 ஆப்ஷனில் ஒன்று தான் நம்மளுக்கு ஆன்சராக வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு எனக்கு பேட்டில் ஆஃப் ஆம்பூர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். லாஸ்ட் ஒன் வந்துட்டு எனக்கு பேட்டில் ஆஃப் புக்ஸர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு நடுவில் செகண்ட் ஒன் என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்ததாக செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்டில் ஆஃப் வந்திவாஷ் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். ஐம் சாரி, நம்மளுக்கு பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஐம் ரியலி சாரி. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 54, identify the 2 provinces where Rohitwari system was introduced by British in India. ஸோ எந்த ஒரு 2 ப்ராவின்ஸில் ராய்த்வாரி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பிரிட்டிஷ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. மெட்ராஸ் அண்ட் பாம்பே. ஓகேவா? ஓகே.
நெக்ஸ்ட் 55 பாருங்க, ஐடென்டிஃபை த 2 கமிஷன்ஸ் which contribute to the case of education அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த 2 கமிஷன் வந்துட்டு எஜுகேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டாக்டர் ராமகிருஷ்ணன் அண்ட் டாக்டர் டிஎஸ் கொட்டாரி. மெட்ராஸ் வாஸ் அஃபிஷியலி ரீநேம்ட் அஸ் சென்னை ஆன். மெட்ராஸை எப்போ ரீநேம் பண்ணாங்க? 17th July 1996ல. ஓகேவா? 57 பாருங்க, அசர்ஷன் ரீசனிங். ஃப்ரீ ட்ரேட் பாலிசி ஃபாலோட் பை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி compelled the Indian traders to sell their goods above the market price. ரீசன் பாருங்க, ரீசன்ல வந்துட்டு நம்மளுக்கு this forced many craftsmen to flourish with their ancestral handicraft talents. So ரெண்டுமே தப்பு. So both A and R are wrong. Next 58 பாருங்க, 58ல the traveler visited India during the reign of Mughal Emperor Shah Jahan was Bernier. 59 dash is used for recording continuous variation in the atmospheric pressure. So dash is used for recording continuous variation in the atmospheric pressure na barometer. 60 பாருங்க, absolute humidity is expressed in dash. Absolute humidity is expressed in gram per meter cube. 61 பாருங்க, an example of formation of metamorphic rock from sedimentary rock, sandstone into quartzite by thermal metamorphism. First option. Backwash effect is related with dash. Backwash effect is related with economic consequences. 63 பாருங்க, choose the wrong statement அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் எது ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு பி பாருங்க, சைக்ளோனிக் ஸ்டார்ம் ரொட்டேட்ஸ் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன் இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ இது ஒன்று தான் நம்மளுக்கு இங்கே தப்பாக இருக்கிறது. ஸோ ஆப்ஷன் 2 ஸ்டேட்மெண்ட் பி ஒன்லி. 64 dash is the nickname, dash is nicknamed as the mother continent. ஸோ எதை வந்துட்டு நம்ம மதர் காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம்? ஆஃப்ரிக்காவை தான் நம்ம மதர் காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். 65 ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட். ஸோ இதில் எது ஆட் ஒன் அப்படின்னு கேட்குறாங்க? எம்சி முர்தோ. Shallow water bodies are represented by dash colors. Shallow water bodies are represented by dark blue colors. Choose the correct pair அப்படின்னு சொல்றாங்க. இதில் எது கரெக்ட் பேர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது நம்மளுக்கு அசம்பிளி மெம்பர்ஸ் அண்ட் ஆர் எலெக்டட் டைரக்ட்லி பை தி பீப்புள் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் அதே போல் கவர்னர், அவர் வந்துட்டு அப்ரூவல் ஆஃப் மணி பில், கவர்னர் தான் மணி பில் அப்ரூவ் பண்ணக்கூடியவங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்துட்டு எலெக்டட் பீப்புள் இருக்கிறதோட இடம். ஸோ fourth option A and D. 68 Indian Citizenship Act was enacted in the year. So Indian Citizenship Act was enacted in the year 1955. 69 பாருங்க, the temple with Hindu spire, a Jain cupola, a Buddhist stupa and a Muslim style dome. இது எந்த டெம்பிளோட டிஸ்கிரிப்ஷனுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்துட்டு Khajuraho temple. 70th one, dash is known as the modern international Magna Carta of Human Rights. UDHR, the Universal Declaration of Human Rights. 71 பாருங்க, the Indian Constitution Article 24 dash அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிட்ஸ் சைல்ட் லேபர். ஆர்டிகல் 24 ப்ரொஹிபிட்ஸ் சைல்ட் லேபர். 72 பாருங்க, 1075 in national help is the national helpline on dash. 1075 அப்படிங்கிறது எதுக்கான நேஷனல் ஹெல்ப்லைன் அப்படின்னா நம்மளுக்கு கொரோனா வைரஸ்க்கான நேஷனல் ஹெல்ப்லைன். ஓகேவா? 73 பாருங்க, இந்த சிம்பிள் எதை டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஸோ இந்த சிம்பிள் வந்துட்டு லெஃப்ட் ரிவர்ஸ் பெண்ட் அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட் 74 பாருங்க, சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பப்ளிக் செக்டர். ஸோ கொடுத்துருக்கிறதுல எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? பப்ளிக் செக்டர் அலவுஸ் ஹியூஜ் வெல்த் டு கான்சென்ட்ரேட் இன் ரிச் பீப்புள். இதுதான் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, அவங்க புவர் பீப்புளில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. 75 பாருங்க, ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் எது ஆட் ஒன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் இங்கே இருக்கிறதுலே ஆட் ஒன். ஓகேவா, ஓகே. ஸோ இதோட உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் சோஷியல் ரெண்டுமே முடிஞ்சுது, சாட் ட்ரஸ்ட்டுக்கானது. ஓகேவா, ஸோ அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு மேக்ஸ் பார்ட் போடுறேன், அதே போல் மென்டல் எபிலிட்டி பார்ட்டும் போடுறேன். ஸோ இந்த எல்லா வீடியோஸும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரஸ்ட் மாஸ்டர் காப்பி பேப்பர்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாஸ்டர் காப்பி பேப்பர்லேருந்து தான் உங்களுக்கு அதிகமான அளவில் கொஷின்ஸ் வரும். ஓகேவா, ஒரு சில கொஷின்ஸ் அப்படியே என்ன சொல்கிறது, இப்போ ஒரு 20 கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 15 கொஷின் அதுலேருந்தே வரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஓகே. ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதையும் போட்டுறேன். ஓகேவா, ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.